There was a crow sitting on a tree. தேர்னா அங்கே, வாஸ்னா இருந்தது. எ crow அப்படின்னா ஒரு காகம், சிட்டிங் உட்கார்ந்து கொண்டிருந்தது. எங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தது? ஆன் அ ட்ரீ. ஆன்னா மேலே, எ ட்ரீ அப்படின்னா ஒரு மரம். அதாவது அங்கே ஒரு மரத்தின் மேல் ஒரு காகம் உட்கார்ந்து கொண்டிருந்தது. இதுதான் இதோட மீனிங். இட் ஃபெல்ட் thirsty. இட்னா இதுன்றது எதை குறிக்குது? காகத்தை குறிக்குது. இட் ஃபெல்ட்னா உணர்ந்தது. எதை உணர்ந்தது? thirstyனா தாகமாக இருக்கிறத உணர்ந்தது அப்படின்ற மீனிங். இட்டுன்றதும் இதுன்னு அர்த்தம். இதுன்றது இங்கே யாரை குறிக்கும்னா காகத்தை தான் குறிக்கும். இட் லுக்டு ஃபார் அ வாட்டர் ஹியர் அண்ட் தேர். இட்னா காகம், லுக்டுனா பார்த்தது, பாஸ்ட் பார்த்தது, ஃபார்னா காக, எதுக்காக? வாட்டர் தண்ணீர், ஹியர்னா இங்கே, அண்ட் தேர் அப்படின்னா அங்கே. அதாவது தண்ணி இருக்கான்னு இங்கேயும் அங்கேயும் பார்த்தது. பட்னா ஆனால், இட்ன்றது காகம். இட் குட் நாட்னா முடியலை. என்ன முடியல? ஃபைன்னா கண்டுபிடிக்க. எனி வாட்டர் எனிவேர். அதாவது பட் இட் குட் நாட் ஃபைண்ட் எனி வாட்டர் எனிவேர் அப்படின்றது எந்த வாட்டரும், எனி வாட்டர்னா எந்த வாட்டரையும், எனிவேர்னா எங்கேயும், எந்த வாட்டரையும் எங்கேயுமே அதனால கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற இந்த சென்டென்ஸோட மீனிங். அட் லாஸ்ட் அப்படின்னா கடைசியாக. அட் லாஸ்ட்னா கடைசியாக. இட் ஃபவுண்ட் அ பாட். இட்னா இது, ஃபவுண்ட் அப்படின்னா கண்டுபிடித்தது. எதை? அ பாட் ஒரு பானை. அ பாட்னா ஒரு பானை. வித் வெரி லிட்டில் வாட்டர் இன்சைட். வித்னா உடன், வெரி லிட்டில்னா ரொம்ப கொஞ்சமாக, வாட்டர்னா தண்ணீர், இன்சைட் அப்படின்னா உள்ள. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இட் ஃபவுண்ட் அ பாட். இது ஒரு பானையை கண்டுபிடிச்சிருச்சு. எதுடன்? தண்ணியுடன், ரொம்ப கொஞ்சமாக இருக்கிற தண்ணியுடன். இட் குட் நாட் ரீச் த வாட்டர். இட்னா இது, குட் நாட் அப்படின்றது முடியலை. ரீச்னா உங்களுக்கு தெரியும், அடைய அப்படின்ற மீனிங். ரீச்னா அடைய அப்படின்ற மீனிங். த வாட்டர்னா தண்ணீர். இட் குட் நாட் ரீச் தி வாட்டர் அப்படின்னா அதால், இந்த காகத்தால் அந்த வாட்டரை அடைய முடியலைன்றது மீனிங். த crow found some bubbles near the pot. த crow அப்படின்னா காகம், ஃபவுண்ட்னா கண்டுபிடித்தது. எதை கண்டுபிடித்தது? சம்னா சில, பபிள்ஸ்னா கூழாங்கற்கள். சம் பபிள்ஸ் அப்படின்னா சில கூழாங்கற்கள், நியர்னா அருகில். த பாட்னா பானை. சரியா? இதோட அந்த சென்டென்ஸோட மீனிங் என்னன்னா, இந்த காகம் கண்டுபிடித்தது சில கூழாங்கற்களை பானைக்கு அருகில் அப்படின்ற மீனிங். அண்ட் an idea came to its mind. and அப்படின்னா மற்றும், an அப்படின்றது இங்கே ஐன்ற வவல்ஸ். ஐடியா அப்படின்றதுல ஃபோர்த் லெட்டர் ஐன்னு இருக்கு. ஸோ இது வவல்ஸ் அப்படின்றதுனால an இங்கே கொடுத்துருக்காங்க. கேம் அப்படின்றது வந்தது. கம். அதோட செகண்ட் வேர்ப் ஃபார்ம் கேம். இக்கு டூன்றது இங்கே என்ன அர்த்தத்தில் கொடுத்துருக்கா? இக்கு. இட்ஸ் மைண்டுக்கு வந்தது அப்படின்ற மீனிங். The crow picked up and dropped them into the pot
ஒன் பை ஒன். த crow அப்படின்னா காகம். பிக்குடு பிக்குடுனா எடுத்தது. அப் பிக்குடுனா எடுத்தது, மேலே எடுத்தது. அண்ட் ட்ராப்டுனா போட்டது. தெம் அவைகள். தெம்னா அவைகள். எதை? கூழாங்கற்கள். இங்கே எதை குறிக்குது? தெம்ன்றது கூழாங்கற்களை குறிக்குது. இன்டு தி பாட். எதில் போட்டது? இன்டுதினா கூழாங்கற்கள் உள்ள. இன்டுங்கிறது உள்ள அப்படின்ற மீனிங். த பாட் அப்படின்னா பானைக்குள்ள போட்டது. ஒன் பை ஒன் அதாவது ஒரு கூழாங்கற்கள் அப்புறம் இன்னொரு கூழாங்கற்கள் அப்புறம் ஒன் பை ஒன்னா சொல்லுவோம்ல, அந்த கூழாங்கற்களை ஒன் பை ஒன்னா போட்டது. அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். The water came up அப்படின்னா the water தண்ணீர் came அப்படின்றது வந்தது. அப்னா மேலே. தண்ணீர் மேலே வந்தது அப்படின்ற மீனிங். The crow drank the water and flew away happily. The crow காகம் ட்ரங்க்னா குடித்தது. The water எதை? தண்ணியை குடித்தது. And flew away happily. flew away அப்படின்னா பறந்து சென்றது. happyனா சந்தோஷமாக. flew away happyனா சந்தோஷமாக பறந்து சென்றது. Moral: hard work brings success. ஹார்ட் ஒர்க் அப்படின்னா கடுமையான உழைப்பு. பிரிங்ஸ்னா கொடுக்கும். சக்ஸஸ்னா வெற்றி. அதாவது கடுமையான உழைப்பு நமக்கு வெற்றியை கொடுக்கும்ன்றது தான் இந்த கதையோட மாரல்.